நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியனுடைய ஆசீர்வாதம், வாழிய நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் போய்விடுகின்றது. பிறப்பில் இருந்து அவன் ஒரு நிலையை அடைகின்ற வரை எத்தனை விதமான போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். துரோகங்கள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள் இன்று ஒவ்வொன்றும் அவன் வாழ்விலே கலந்து விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் இறைவன் மீது வைக்கின்றான். இறைவன் சார்ந்த இறைவனாய் அம்சமாகிய அந்த நவகிரகங்களின் மீது வைக்கின்றான். அதைத்தான் ஜோதிடம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவகிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம், பலம் குறைந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை அந்தந்த காலகட்டத்தில் அவை தந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இவருடைய பார்வை தேவை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆக ஒரு குரு ஒருவனே அனைத்தையும் திருப்பி தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு, ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் நம்ம சனிப்பெயர்ச்சியை கடந்து நம்மை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறுவதற்கு குறைஞ்சமான ஒரு காலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணிதம், வாக்கியம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். அதே பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பயிற்சி எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருமா என்று இப்போ கேள்வி நம் முன் எழுந்து நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? தரும். காரணம் என்னன்னா, மிதுனம் என்பது புதனுடைய இடம். அந்த இடத்தில் இருந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரனுடைய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார். இது எவ்வாறு இருக்கும், எந்த விதமாக நம் வாழ்வை நடத்தி தரும் என்பதைத்தான் நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் இங்கே, சூரியன், சந்திரன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவர்களாம் நண்பர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதாவது இந்த சோடி பிரசன்னம் என்பது ஆழ் மனத ரகசியங்களையும் எப்பொழுதோ செய்த கர்மாவின் பலனையும் கணித்து சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய நிலையையும் வைத்து இப்போ நான் சோழி பிரசனம் பார்க்க போகிறேன். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் ஜனன காலத்தில் குருவினுடைய அமைப்பு சரியாக அமர்ந்து விட்டால் அற்புதம். அவ்வாறு அமையவில்லை என்றால் சில மேடு பள்ளங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 5, 7, 9, இந்த 5, 7, 9 குருவின் பார்வை படுகின்ற இடம் அற்புதம். அந்த அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு பெயர்ச்சி 2026 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, 2026 குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதை விட சற்று கவனமாக இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏதோ இந்த நிலையெல்லாம் நாம் கடந்து விடுபவர்கள், எதிர்பார்த்தது அத்தனையும் அற்புதமாக நடந்துவிடும் என்று சொல்வதை விட இருப்பதை இழக்காமல் இருப்பதே சிறப்பல்லவா? அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ல் தைரிய குருவாக இருக்கின்றார். தைரிய குரு இதுவரை வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு போராட்டத்தை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையிலுக்கு நிம்மதியான ஒரு தருணம், ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு தருணம், மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்று குழம்பிய நிலை மாறி தெல்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 3, 7, 10 அல்லவா? அவர் பார்த்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் இடத்திலிருந்து சனியினுடைய பார்வை இருப்பதனால குடும்பத்தில் வீண் வம்பு வழக்குகள் வந்து போகும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அந்த நிலை மாறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருவார். நான் சொன்னேன் அல்லவா, தைரிய குருவாக. இதுவரை என்ன செய்ய போகிறோம்?
நம்ம வாழ்வு இவ்வளவுதானா? நம்ம விட அறிவும் திறமையும் உள்ளவர்கள் எல்லாம் பின்னோக்கி முன்னோக்கி போகின்றார்களே, நாம் இன்னும் அதே இடத்தில் தானே இருப்போம். நம் வாழ்வில் ஒரு நிம்மதி கிடைக்காதா என்ற கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம், தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை தானே. குரு பகவானே இந்த ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு நிலை என்பதெல்லாம் ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுமா என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு காலம், பொற்காலம், நற்காலம் என்று தான் சொல்வேன். இந்த வார்த்தை வர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமா வந்தது, செந்நீரே வந்து விட்டது. போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு, ஜான் ஏறினால் முடம் சலுக்குகின்ற ஒரு காலகட்டம். தொழிலாலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஒரு கடுமையான போராட்டத்துக்கு எல்லாரும் நிம்மதி இல்லாமல் சிலரெல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறும். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய ஒரு காலகட்டம். இந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதம் என்று தான் நான் சொல்வேன். குருவின் பார்வையை விட அவருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் 3ல் அவர் தைரிய குருவாக இருக்கின்றார். ஒரு குருவே நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருகின்றார். இனி தொட்டது துலங்கும், எழுத்து போராடுகின்ற ஒரு மன வலிமை. அதாவது வீழ்வது பெருசல்ல, வீழ்ந்து கிடப்பது தானே. அந்த வகையில் நிமிர்ந்து தன்னம்பிக்கையோடு நடைபெறுகின்ற ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றம். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாம் படியாக மாறுவதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம். அதே நேரம் நீண்டடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான தருணம். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து தவித்து போயிருப்பார்கள். அந்த நிலை மாறும். தவித்தவன் வாய்க்கு தண்ணீர் போடவும், பசித்தவன் வயிற்றுக்கு ஒரு கவலம் உணவு போடவும், தனித்த வனத்திலே இருப்பவனுக்கு ஒரு ஆறுதல் தரவும் கூடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஒவ்வொரு மனிதர், அதாவது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அந்த 3ஆம் இடம் என்பது ஒரு அற்புதத்தை தரக்கூடியது. அதிலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம், வாக்கு ஸ்தானம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தருகின்ற தடைகளில் இருந்தெல்லாம் மாறுகின்ற ஒரு குடும்பத்தில் நிலவி இந்த குழப்பத்தை மாற்றுவார். சனி பகவான் தருகின்ற பாதிப்புகளிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற அற்புதமான ஒரு தருணம். போதாத ஒரு மனிதனுக்கு அந்த நயம் என்பார்கள் அல்லவா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தொழிலில் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனியாகத்தானே இருக்கின்றார். ஆக குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி கை காட்டுகின்றார்கள். அருமையான சந்தர்ப்பம் தானே. வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு பயிற்சி 2026. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு தானே. ஒரு முறை நீங்கள் அது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைகின்ற அந்த குரு பகவானை சென்று வழிபட்டுத்தான் பாருங்கள்.